முறைக்கிறேன் எழுதும் போது இது என்ன மேடம் பத்தி எழுதுறாங்கன்னா ஒரு கண்டிக்கு எழுதுறாங்க இல்லைன்னா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையில் லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த டாஸ்கில் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்கிறதுனா வியானாங்க. ப்ரோமோ 1 வந்தது பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக அந்த லெட்டரை வியானா தான் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. வியானா இது வரைக்கும் விஜய் சேதுபதி கிட்ட பெருசாக திட்டு வாங்கினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு திட்டு வாங்கினதே கிடையாது. ஏன்னா பாராட்டு தான் வாங்கியிருக்காங்களே தவிர விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்கினது இல்லை. வீக்கெண்ட் இவங்க பெருசாக ரொம்ப திட்டு வாங்கின மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா ஒரு வாட்டி கானா வினோத் பேரை சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மட்டும்தான் நீ உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மற்றபடி வியானா வீக்கெண்டில் மொக்க வாங்கினதே கிடையாது. ஆனால் இந்த வீக்கெண்டு வியானா செம்ம மொக்க வாங்க போகிறாங்க. தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே இருக்க போர்டில் தர்மலிங்கம் சாரை பற்றி எழுதுறாங்க, வசந்தி மிஸ்ஸை பற்றி எழுதுறாங்க, அதாவது வார்டனான வசந்தியை பற்றி எழுதிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி எழுதுறாங்க. ஸ்டூடெண்ட் பண்ணுறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்டு கிண்டல் பண்ணி எழுதுகிற மாதிரி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை எஃப்ஜே பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். எஃப்ஜே கேரக்டர் படி அசிஸ்டன்ட் வார்டனு, ஆனால் இப்போ வியானாவை எஃப்ஜேவா இவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். சும்மா இவங்க எழுதுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் கானா வினோத் பார்த்துட்டாரு. அங்கே தானே உட்காந்துட்டு இருக்காரு, பார்த்துட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணு இந்த மாதிரி வசந்தி மிஸ்ஸை பற்றியும் தர்மலிங்கம் சாரை பத்தியும் எழுதிட்டு இருக்கு. அது அசிஸ்டன்ட் வார்டனா இருந்து இவன் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் வார்டனா நீங்க கேட்கணும்ல, அசிஸ்டன்ட் வார்டனா நீங்க எப்படி பாப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கரெக்டான பாயிண்ட் வச்சிட்டாரு. சட்டுன்னு எஃப்ஜேக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எஃப்ஜே என்ன தெரியுமா சொல்றான், இல்ல நான் பார்க்கலாம், இல்ல நான் முறைக்கிறேன், நான் முறைச்சு பார்க்கறேன், ஒரு கோவமா பார்க்கறேன், நீ பண்றது தப்புன்னு கோவமா பார்க்கறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் அப்படிலாம் பார்க்கல. நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு எதுனாலும் பண்ணு, நான் அதாவது ஒன்று நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உன் கூடியே தான் சுற்றி சுற்றி வருவன்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கான். வியானாக்கு வியானா மற்றவங்க தப்பு பண்ணால் எப்படி அதை ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. அதாவது இவங்க அண்ணன் நீங்கள் பண்ணுறது தப்புனே, நீங்கள் பண்ணுறது தப்புனே. கானா வினோத் கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாங்க. நான் அப்போ சொன்னேன், ஆமாம் கானா வினோத் பண்ணுற தப்பை வியானா கரெக்டாக கேட்குறாங்கன்ட்டு. சரி, இப்போ கானா வினோத் ஒரு தப்பை கரெக்டாக கேட்குறாருல, நீ என்ன பண்ணணும், ஒழுங்காக தானே இருக்கணும். ஆனால் இந்த இடத்துலையும் வியானா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன்ட்டு. நீ அப்படி பண்ணுறது கூட ஓகே. அதாவது கானா வினோத் ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணு சொல்ல சொல்ல திரும்பி திரும்பி அதை பண்ணிட்டு இருக்கு, ஆனால் இந்த அசிஸ்டன்ட் வார்டன் எதுவுமே கேட்க மாட்டாரு. ஏன்னா இவன் நான் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றான். கேட்கணும்ல. அப்படி இருக்கும்போது வியானா ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் மிஸ் கூட தான் வந்தாங்க, அவங்களுமே தான் பார்த்துட்டு கண்டுக்காம போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க கண்டுக்காம போனாங்கல்ல, அதை நீங்க பெருசு பத்தல. எஃப்ஜே கண்டுக்காம இருக்கிறதையும் பெருசு பத்தாதீங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி கிண்டல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. கானா வினோத் இதெல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்றாருன்னா, அந்த இடத்துல கமருதீன் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கமருதீன் கிட்ட தான் திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்த பொண்ணு என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கா, அப்பெல்லாம் எழுதக்கூடாது தானப்பா. அதாவது இவர் ஸ்டூடெண்டாவும் பேசணும், அதாவது கமருதீனும் ஸ்டூடெண்ட், இவரும் ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட் மாதிரி பேசுறாரு. இப்பெல்லாம் எழுத தானே கூடாது, இந்த பொண்ணு என்ன எழுதிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நியாயமா இந்த இடத்துல எஃப்ஜே கேட்கணுங்க. ஏன்னா கானா வினோத் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா கேட்கணும். அதுக்கு முன்னாடி கூட அவன் சும்மா பார்த்துருக்கலாம். ஆனா கானா வினோத் இப்படி சொல்றாரு, நீ கேரக்டர்ல இல்லைன்னு சொல்றாருன்னா அப்பயாவது கேரக்டர் மாதிரி நடந்துக்கணும். இல்ல நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா, உள்ள போ அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லணும்ல. இவனும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் இப்ப வியானா பின்னாடி மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி சுத்திட்டு இருக்கான். ஆதிரை ஒரு டைம் எஃப்ஜே பின்னாடி எப்படி சுத்தினாங்களோ அந்த மாதிரி இவன் சுத்திட்டு இருக்கான். இவன் சுத்திட்டு இருக்கிறதுனால வியானா கிட்ட சின்னதா கூட எதுவும் சொல்லிடக்கூடாது. அதாவது வியானா என்ன பண்ணாலும் சரி நம்ம பொறுத்து போய்க்கலாம், வியானா கூடயே சுத்திட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆக்சுவலா டாஸ்க்ல பிரிச்சது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேரையும் ஸ்டூடெண்டா மட்டும் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னே யோசிக்க முடியல. ஒன்னாதாங்க ஃபுல்லா சுத்தி இருப்பாங்க. இப்போ அது பாருங்க, இவன் அசிஸ்டன்ட் வார்டனா இந்த பொண்ணை ஸ்டூடெண்டா போட்டதுக்கே எப்படி சுத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேரையும் மட்டும் ஸ்டூடெண்டா போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவன் கிச்சன்ல இருக்கிறத விட இங்க தாங்க அதிகம் இருக்கான். ஆனா பார்வதி எந்த வேலையும் செய்யலன்னு சொல்றான். டே நீ தாண்டா கிச்சனை விட்டு பாதி நேரம் இந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க. பார்வதியை எப்ப லைவ்ல காமிச்சாலும் கிச்சன்ல தாங்க இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், பார்வதியை எப்ப காமிச்சாலும் கிச்சன்ல தான் காட்டுறாங்க. எப்படி சமைக்க தெரியாம சமைச்சிட்டு இருக்காங்கன்னா புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் கேட்டு சமைக்கிறாங்க, அப்புறம் எப்படி சமைக்க முடியும்னு தெரியல. ஆனா பார்வதி அவங்களோட ரோல்ல இன்னமும் கரெக்டா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பசங்களை அட்ரஸ் பண்றதே தங்கம் தங்கம், அப்படி பண்ணாத தங்கம், இப்படி தங்கம், இப்படி பண்ணாத தங்கம்னு சொல்றாங்க. கரெக்டா மெயின்டைன் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை பத்தி நீங்க நினைக்கிறதையும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.